என்ன என்ன பாட்டு இருக்கு, எந்த உள்ள நாடு இருக்கு. நான் பாடும் பாடலிலே அர்த்தங்களும் பல இருக்கு. நான் பாடும் பாடலிலே அர்த்தங்களும் பல இருக்கு. கூந்தகுல மக்களுக்கு நன்றி சொல்ல வேணும் ஐயா. கோடான கோடி வணக்கம் நானும் சொல்லி பாட வந்தேன். கோடான கோடி வணக்கம் நானும் சொல்லி பாட வந்தேன். எண்ணற்ற பறவைகளும் இங்குதான் வருகுதையா. கண் போல காத்து வரும் கூந்தகுலம் மக்களந்தான். கண் போல காத்து வரும் கூந்தகுலம் மக்களந்தான். தந்தன தந்தான தந்தன தந்தான தந்தன தந்தான தந்தன தந்தான தந்தானா தந்தன தந்தானா ஏ தந்தானா தந்தன தந்தானா. என்ன 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 பாட்டு இருக்கு, எந்த உள்ளம் நாடு இருக்கு. நான் பாடும் பாடலிலே அர்த்தங்களும் பலர் இருக்கு. நான் பாடும் பாடலிலே அர்த்தங்களும் பலர் இருக்கு. கூந்தகுல மக்களுக்கு நன்றி சொல்ல வேணும் ஐயா. கூந்தகுல மக்களுக்கு நன்றி சொல்ல வேணும் ஐயா. கோடான கோடி வணக்கம் நானும் சொல்லி பாட வந்தேன். பெற்றெடுத்த குழந்தையை தான் தொட்டிலிட்டு ஆட்டிடுவார், தொட்டிலிட்டு ஆட்டிடுவார். தாலாட்டு பாடதானே எங்கள் பறவைகள் இங்கு இருக்க. தாலாட்டு பாடதானே எங்கள் பறவைகள் இங்கு இருக்க. சாதி மத பேதம் இல்லை, சமத்துவபூரமாக நாங்கள் இருக்கோம். சான்று தர வேண்டும் என்றால் எங்களையே பாருங்கய்யா. தந்தானா தந்தன தந்தானா ஏ தந்தானா தந்தன தந்தானா. இந்திய நாட்டினிலே சரணாலயம் பலது இருக்கு. கூந்தகுளம் சரணாலயத்துக்கு ஈடு சொல்ல முடியாதையா. 2+37 வகையான பறவைகளும் இங்கு வந்து கூடு கட்டி ஒற்றுமையா வாழ்குதையா. பெற்றெடுத்த குழந்தையை தான் தொட்டிலிட்டு ஆட்டிடுவார். தாலாட்டு பாடாதானே எங்கள் பறவைகள் இங்கே இருக்க. ரோட்டுக்கர பக்கத்திலே கூடு கட்டி இருக்குதையா. ஒற்றுமையா ஒன்று கூடி வாழ்க்கை நடத்தி செல்குதையா. குளத்தங்கர மேட்டில் தொலைநோக்கி இருக்குதையா. கூட்டமா வருவோர்க்கு சொல்லி தர நான் இருக்கேன். என்ன தபம் செய்தேனோ இங்கு வந்து பிறப்பதற்கு. கோடான கோடி வணக்கம் என்ன பெற்ற தாய்மார்க்கு. தந்தானா தந்தன தந்தானா ஏ தந்தானா தந்தன தந்தானா. பாட்டுக்கள் பலர் இருக்கு, என் நெஞ்சிலே ஊர் இருக்கு. பாட்டுக்கள் பலர் இருக்கு, என் நெஞ்சிலே ஊர் இருக்கு. ஊற்று போல ஊறிடுமா என்னாவில் சுரப்பெருக்கு. ஊற்று போல ஊறிடுமா என்னாவில் சுரப்பெருக்கு. என் ஜீவன் உள்ளவரை சேவையும் செய்திடுவேன். என் ஜீவன் உள்ளவரை சேவையும் செய்திடுவேன். மடிந்தாலும் அடிவேன் ஐயா குளத்தங்கரையின் மேட்டினில். என்ன 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 பாட்டு இருக்கு, எந்த உள்ளம் நாடு இருக்கு. நான் பாடும் பாடலிலே அர்த்தங்களும் பலர் இருக்கு. நான் பாடும் பாடலிலே அர்த்தங்களும் பலர் இருக்கு. கூந்தங்குளத்திற்கு வருவி நீங்கள் கோடி நன்மை பெறுவி ஐயா. கூந்தங்குளத்திற்கு வருவி நீங்கள் கோடி நன்மை பெறுவி. என்னுடைய பேர் பால்பாண்டியன். சிறிய வயதில் முதல் பறவைகளுக்காக பின்னால் அலைஞ்சு பல சாதனை படைத்தவன். இது வரைக்கும் 63 அவார்டு வாங்கியிருக்கிறேன். இங்கிலாந்து இளவரசர் பிரின்ஸ் சார்லஸ், அப்துல் கலாம், மேனகா காந்தி, கேரளாவில் 23 அவார்டு வாங்கியிருக்கிறேன். எனக்கு பறவை மனிதன், சிறகுகள் முளைத்த மனிதன், பூ உலகின் நண்பன், 3வது இறக்கிய மனிதன், பறவைகளின் நண்பன், செம்பக மனிதன், மண்ணின் மைந்தன், பல சாதனை விருதுகள் படைச்சிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். அது மாதிரி 15 டாக்குமெண்ட் குறும்படம் 15 படம் நடிச்சிருக்கிறேன். இந்த பார்ட்மேன், பால்பாண்டியா பார், லைபேட், பவுண்டிங் ஊத் பேட்ஸு, வள்ளித்தாய், 4வது பூக்காலம், அழியாமல் காவல் செய்துன்னு பல 15 டாக்குமெண்ட் படங்கள் நடிச்சிருக்கிறேன். இங்கே வந்து 327 வகையான பறவையை கண்டறிஞ்சிருக்கிறேன். இந்த மக்களும் பறவைகளும் சேர்ந்து வாழ்வதாக எங்கன்னா அது கூந்தங்குளம் தான். அதனால தான் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு மக்களால் உருவாக்கப்பட்ட சரணாலயம்னு அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு சமயம் அந்த பறவைகள் சரணாலயத்தை எப்படி உருவாக்கப்படணும் அப்படின்னு நினச்சி நான் பம்பாய் ஓடினேன். பம்பாய் ஓடி அப்போ டாக்டர் சைலாஸ் இருந்து அவர்கிட்ட பேசுகிறேன். எங்கள் ஊருக்கு இவ்வளோ பறவைகள் வரும்போது இந்த சரணாலயமாக ஏன் ஆக்கக்கூடாது, எதுக்காக ஆக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட விவரத்தை சொல்லும்போது
மக்களுக்கும் ஒரு புனிதரம் வேணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தான் மக்களால் உருவாக்கப்பட்ட சரணாலயம் அப்படின்னு மக்களுக்கும் பறவைகளுக்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வனத்துறை மூலமாக 1994 ஆகஸ்ட் 30 மக்களால் உருவாக்கப்பட்ட சரணாலயம் அங்கீகரிக்கப்பட்டது. மக்களும் பறவைகளும் சேர்ந்து வளருது எங்கன்னா அது கூந்தங்குளம் தான். எல்லா ஊர் மக்களையும் பறவைகளை கண்டால் எச்சங்கள் போட்டு சுமலை கண்டாலே ரொம்ப அலர்ஜி ஆக்குவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. பறவைகள் மரத்தில் கூடு கட்டி குஞ்சில் வாழும்போது எச்சங்கள் விழுந்தாலும் சுமல் வரும், கீழே நிறைய முள்ளுகள் வரும். காலில் எழுந்த உடனே முத்தம் தெளித்து இந்த முள்ளை பொறுக்கவும் வீட்டில் முத்தத்தை தண்ணி தெளித்து தூக்கவும் தான் அந்த மக்களுக்கு அது ஒரு முதல் வேலை. அதுதான். அப்படி சுத்தமான ஒரு காற்று, சுவாசிக்கக்கூடிய காற்று கொடுக்கப்பட்டாலும் அந்த பறவைகள் மீது இந்த மக்கள் கோபப்படவே மாட்டாங்க. அந்த பறவைகள் வந்தால் மலைகள் பெய்யும், செழிப்பாகும் அப்படின்னு நம்பிக்கையினால இந்த பறவைகளையே தெய்வீகமாக வணங்குறாங்க, ஞான பச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகள் வந்தாலே எங்களுக்கு மழை பெஞ்சு செழிப்பாகும். இந்த பறவைகள் இந்த வருஷம் வரல அப்படின்னா இந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு புரிஞ்சுக்கிடலாம். தைப்பூசம் அமாவாசை 6 படித்த மனிதனாகி நமக்கு தெரியுமோ அது தெரியாதோ. செங்கானருங்கிற பறவை தைப்பூசம் அல்லது அமாவாசை கரெக்டாக அந்த நல்ல நாளில் தான் முள் எடுத்து கூடு கட்டும். அதை மக்கள் எப்படி அந்த நல்ல நாளில் வருது கூடு கட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக அறிவாக பார்ப்பாங்க. இந்த பறவைகள் இதுவரைக்கும் 3842 குஞ்சு வளர்த்துக்கிறேன். ஒரு சமயம் 253 குஞ்சு வளர்க்கும் போது ஒரு நாளைக்கு 250-300 கிலோ மீன் வேணும். அப்போ மீன்காரருக்கு 39 ரூபா பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. எனக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் அசிஸ்டன்ட் எனக்கு அவார்டுக்கு அங்கே ஒரு 4-5 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ மீன்காரர் இங்கே மனைவிட்ட கேட்குறாங்க, அம்மா இவ்வளோ மீன்லாம் இவ்வளோ காசுக்கு மீன்லாம் கொடுக்க முடியாதும்மா, நாளைக்கு காசு கொடுத்தா மீன் தரும் இல்லை மீன் தரமாட்டோம்னு சொல்லிட்டார். அப்போ எங்கள் வீட்டு நம்ம யோசனை பண்ணிச்சு, இவர் மீன் தரலைன்னா குஞ்செல்லாம் பட்டியான செத்து போயிடும், நம்ம பிள்ளைலாம் வம்பா போயிடும்ட்டு சரி நாளைக்கு வாங்க அப்படி நம்ம காசு தரோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டை என்ன செஞ்சது, கம்மல், மூக்குத்தி, தாலி, செயின் அத்தனை விற்றுல 23,000 ரூபா பணம். 23,000 ரூபா பணத்தை கொண்டு மீன்கார்ட்ட கொடுக்குறாரு. அந்த மீன்காரன் என் வீட்டம்மா முகத்தை பார்த்த உடனே இந்த பறவைகளுக்காக மூக்குத்தி வைக்கலாம், கம்மலை வைக்கலாம், செயினை வைக்கலாம், அந்த மாதிரி தாலி கூட விற்றுட்டாங்களே, நம்ம என்ன இதுக்கு செஞ்சிட்டோம். அவன் சொல்லி அந்த தாலியை மட்டும் அவன் அழியாமல் வச்சுருக்கும் போது நான் காசு கூட திருப்பி அவன்கிட்ட வாங்கிக்கிட்டேன். இருந்த போதிலும் இந்த பறவைகளுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணால், எவ்வளோ பறவைகளுக்காக எவ்வளோ ஒரு நல்ல இனத்தோடு தன் பிள்ளைகளாக போல் பாதுகாத்ததுக்காக இது ஒரு எடுத்து சான்று. என் மனைவி இறக்குற ஒரு நாளுக்கு முன்னால் மதுரை ராஜாஜி மரத்தில் நாளைக்கு உயிர் போக போது இன்றைய நெஞ்சில் சாந்திக்கிட்டு என் மனைவி கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க, ஐயா இந்த பிறவி உங்களுடைய பிறவி என்னுடைய பிறவியும் கடவுள் இந்த பிறவி படைக்கப்பட்ட பறவைகளுக்காக படைக்கப்பட்ட பிறவி கடைசி மூச்சு உள்ள வர நீங்கள் பறவைகளுக்காக தேகம் பண்ணணும், காசு பண்ண ஆசைப்படாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டோம், அதே போல் கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுங்க. இந்த பாருங்கள் எனக்கு ஆப்ரேஷன் எவ்வளோ பெரிய அதிகாரி பெரிய யாரெல்லாமோ நம்மளை பார்க்க வராங்க. அப்படி இப்போ இது எதை வச்சு வராங்க, பறவைகளை வச்சு தான் வராங்க. அதனால் கடைசி மூச்சு உள்ள வர நீங்கள் பறவைகளுக்கும் தியாகம் பண்ணாங்க. அதே மனைவி சொன்ன வாக்குக்கு இந்த வரை பறவைகளுக்காக தான் தியாகம் பண்ணிட்டு வரேன். 17 வயசில் சலிமில் இங்கே கூந்தங்குளத்தில் சந்தித்தேன். அப்போ ஒரு புக்கு கொடுத்தாரு, நீ என்னெல்லாம் தாண்டி வைப்போன்னு சொல்லி இந்த புக்கை பார்த்து படிச்சுக்கன்னு கொடுத்த புக்கு. அந்த புக்குனால தான் இன்று உலக அளவில் பேரும் புகழும் பெற்று 63 அவார்டு வாங்கி 15 டாக்குமெண்ட்ரி படமும் நடித்து நான் கண்டுகொள்ளது என்ன அப்படின்னா, போன வருஷத்தில் என்ன புதிய வகை பறவை இந்த வருஷத்தில் என்ன புதிய வகை வரப்போகிறது அப்படின்னா 5 மணி 5:30 மணிக்கு இந்த பைனாக்குள்ள கழுத்தில் போட்டு போயிட்டா அப்படின்னா காட்டில் போய் இருந்து இது என்ன அறியுது, இது மாண்டு கொசா, அது பயலைடா, அது பைடா, இது கண்ணா, வெஸ்டர்ன் மார்சரீரா, ஈஸ்டர்ன் மார்சரீரா, இது லெகர் பால்கனா, சகின் பால்கனா, ரெட் நேப்டு பால்கனா, அமூர் பால்கனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சாட்டர்ட் சினைக்கைகள் பாம்பு பிடிக்கிறது, பூட்டு அடிக்கிறது பறவை வேட்டையாடுது, மார்சரி பறவை வேட்டையாடுது. பெர்கிரின் பறவை ரொம்ப விசேஷமான பறவை. அனிமல்ஸில் அதிகமாக வேகமாக ஓடக்கூடிய பறவை சீதா. அது பறவைகளில் அதிகமாக ஸ்பீடாக பறக்கக்கூடிய பெர்கிரின். எந்த பறவையும் போன ஸ்பீடில் அடிக்கும், பயப்படாமல் அடிக்கக்கூடிய பறவை தான் அந்த பெர்கிரின். அது அந்த பறவைலாம் கண்டுபிடிச்சதுனால எனக்கு பெரிய ஒரு இது. லாஸ்ட் இயரில் சலிமில் புக்கில் எழுதியிருக்காங்க, பிளாக் ஸ்டில்ட் நெஸ்ட் பண்ணாது, கெண்டிஸ் பிளர் நெஸ்ட் பண்ணாது, லிட்டில் ரிங் பிளர் நெஸ்ட் பண்ணாது, ஸ்பாட் பில் டக் நெஸ்ட் பண்ணாது, கோம் டக் நெஸ்ட் பண்ணாதுன்னு அவங்க புக்கில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நான் அவர் குறை சொல்லலை, அவரை வச்சு தான் இந்த அளவில் எனக்கு போயிடும் புக்கிலும் கிடச்சிது. ஆனால் அவருக்காக நிறைய ரிக்கார்டை நான் உடைச்சிருக்கிறேன். கோம் டெக் நெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஸ்பாட் பில் டெக் நெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறேன், லிட்டில் ரிங் பிளவர், கெண்டிஸ் பிளவர், பிளாக் ஸ்டில்டு, பட்டன் குயில், மற்றபடி ஆசிக்ரண்டஸ் பறவைலாம் இருக்குது, ஜார்டன் புஷ்லாம் இருக்குது, கிறிஸ்டலாக இருக்குது, ரூபோஸ்லாம் இருக்குது. இதை நெஸ்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன். அந்த பறவைகள் சொன்ன பறவைகளுக்கு இங்கே கூடு கட்டான்னு சொன்ன பறவைகள் அத்தனையும் இங்கே கூடு கட்ட விரும்புது. ஏன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது, மக்கள் தொந்தரவு இல்லை,
எது வேட்டையாட மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த கணிப்பில் வந்து தண்ணி இருக்குது, அதுக்கு ஆகாரம் கிடைப்பதனால இந்த கூந்தகுளம் பறவைகள் சரணாலயத்தை வந்து எல்லா பறவைகளும் விரும்புது. இங்கே வந்து வசிக்கணும்னு ஆசைப்படுது, கூடு கட்டுன்னு ஆசைப்படுது. நல்லபடியாக வாழ்ந்து தாயும் பிள்ளையும் சந்தோஷமாக இங்கேருந்து போகலாங்க ஒரு பாசத்தோட இந்த மக்களுடைய பாசமும் நேசத்தை கருதி இந்த ஊருக்கு வந்து அதை வந்து சந்தோஷமாக வந்து திருப்பி சந்தோஷமாக போகுது. இப்போ பறவைகளோட முக்கியத்துவம் பறவைகளை ஏன் நாம் பாதுகாக்கணும்? பறவைகளால் பல நன்மைகள் இருக்குது. எப்படின்னா இப்போ சன்பேடை பாருங்கள், அது வந்து தேன் சாப்பிடுது அந்த பூவில். அப்புறம் பட்டர்பிள்ளை ஒரு சில சின்ன சின்ன பறவைகள் பார்த்தீங்கன்னா அதோடைய இப்போ தேனை உரியும் போது அதோடைய அது போய் வேறு பழங்கள் சாப்பிடும்போது அது டைலட் பண்ணும்போது அந்த விதையை அதில் வித இடத்துல அது மரமாக முளைக்குது. நாம் அந்த விதையை போட்டு முளைக்க முடியாது. ஆனால் பறவைகளுடைய வந்து சொல்லப்போனால் அந்த குயில் பார்த்தீங்கன்னா ட்ராங்கா பார்த்தோன்னா நிறைய பறவைகள்லாம் பழங்கள் திங்கியுடைய பறவையை தின்னுட்டு பழத்தை தின்னுட்டு ஏன் காக்கா பாருங்கள், காக்கா வேப்ப மரத்தை திங்கி எல்லா பழத்தையும் திங்கும். எல்லா பழத்தையும் போடுறது எச்சத்தில் என்னது மரங்கள் உருவாக்குது. இந்த பறவைகள் தான் நிறைய மரத்தை உருவாக்கக்கூடிய நல்லது வந்து பறவைகள் தான். நம்ம ஒரு மரம் வளர்க்கலாம், அது 100 மரம் வளர்க்கும். நம்ம வந்து குழி வண்டி விதையை போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். அதோடைய எச்சத்தில் விழுத அந்த கொட்டை வந்து தானாக முளைக்கிறது. அது நம்ம மாதிரி இது பண்ணதில்லை. அப்படி எச்சங்கள் வந்து அது எச்சத்தில் விழுத கொட்டை அந்த விதை வந்து ரொம்ப எவைட்டு நல்லா சக்தி கிடைக்கிது. பூமியில் விழுந்து ஒரு மழை பெஞ்சாலே அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த பறவைகளை நோக்கி நீங்கள் அதீதமாக பயணம் பண்ண ஆரம்பித்தது எப்போலேருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் அதிகமாக வந்தது? ஒரு சமயம் நான் வந்து மணஞ்சிப்பட்டி குருசங்கர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 10th படிக்கிறேன். 10th படிக்கும்போது பி கிளாஸ் வந்து R பால் பாண்டி, ஏ கிளாஸ் வந்து நான் எஸ் பால் பாண்டி. நான் போய் காலைல பார்த்து வரும்போது நான் பாஸ்ன்னு பார்த்து வந்துட்டேன். ஊரில் என் கூட படித்த பையன் 4-5 பையன் வந்து வீட்டில் வந்து பால் பாண்டி ஃபெயில் ஆகிட்டான்னு ரொம்ப பப்ளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உடனே என்னுடைய ஃப்ரதர் எங்கள் அண்ணாச்சி வந்து என்ன செஞ்சாருன்னா, உன்னை படிக்க எதுக்காடா வச்சா உனக்கு படிக்க போகிறேன்னு படிப்பை கொட்ட விட்டுருக்கேன் நீ அப்படின்னு. இந்த ஏறு மாடு குளத்துக்கு போவாங்க, சாட்டா கம்பு தாரை கொண்டு என்னை குத்திருக்காரு. சாட்டா கம்பு வடவளன்னு அடிச்சிருக்காரு. அடி தாங்க முடியாது ஓடி வந்து எங்கள் ஒரு ஐயர் வீட்டு முன்னால் வந்து வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம போய் காலில் பார்த்தோம், நம்ம பாசெல்லாம் போட்டிருந்தாங்க, நம்மளை எப்படி பயில்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சோகமாக இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தில் வேப்ப மரத்தில் பெரிய மரத்தில் ஒரு 3 குஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. ஒன்று ரெக்கை ஒடிஞ்சு போனது, 2 கால் ஒடிஞ்சு போனது. இந்த பறவைலாம் நல்லா இருக்குது. அப்போ வந்து அந்த தவறி கூட்டில் குஞ்சுகளுக்கு மீன் கொடுக்கும்போது தவறி விழுத மீனை வந்து ஒரு பூனை வந்து பொறிக்கிட்டு ஓடுது, கோழி வந்து பொறுக்குது. இந்த கால் நல்லா இருக்க கால் வந்து ஓடி போய் இந்த மீனை பொறுக்கிடுது. ரெக்க ஒடிஞ்சதும் போய் மீனை பொறுக்கிடுது. அந்த 2 காலும் ஒடிஞ்சு போன பறவைக்கு தத்தி போக முடியும், தத்தி பார்க்குது, அதுக்கு மீன் பக்கத்தில் போக முடியல. இது போகிறதுக்குள்ளே அதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்றது. அதை ஒரு 5 நிமிஷம் பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆகா, பெரிய பாவமாக இருக்குதுன்னு நினச்சி எங்கள் அண்ணாச்சி அடி கூட தாங்க முடியாமல் அளவில் இருந்தாலும் கூட அதை மறந்துட்டு உடனே ஒரு கோழி வீட்டில் போய் நான் 32 கோழி வளர்த்தேன். அந்த கோழி முட்டையை வந்து 6 பைசா ஒரு முட்டை. இந்த முட்டையை கொடுத்து ஒரு தூண்டில் ஊசி நரம்பு வேண்டியது குளத்தில் மீனை பிடிச்சி 1 கிலோ மீன்கிட்ட பிடிச்சிட்டு வந்து அந்த குஞ்சுக்கெல்லாம் போட்டு அந்த இன்னும் கால் ஒடிஞ்சு போனக்கும் குஞ்சு போட்டு நல்லா மீன் சாப்பிட்டு அப்படி 2-3 நாள் ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த குஞ்சு என்கிட்ட பழகின உடனே அந்த குஞ்சை பிடிச்சி நல்ல பனைமரத்தை மட்டையில் 3 மட்டை செருக்கி எடுத்து அதை நல்லா கெட்டி நல்ல துணியை வச்சு கெட்டி சுத்தமான செக்கெண்ணை வாங்கி விட்டு அப்படி ஒரு வாரமாக அதை ட்ரையல் பண்ணி கொடுத்தேன். ஒரு வாரத்தில் கொஞ்சம் அந்த மட்டை அந்த நொடிஞ்சு போன காலகட்டத்தில் இது வந்து படுக்க முடியாது. அது எப்படி நொண்டி தான் நடக்கும், தத்தி தான் நடக்கும். இருந்தாலும் காலை ஊனி தான் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அந்த கால் அதுக்கு வந்து நல்லா இதாகும்ட்டு கட்டி விட்டது. ஒரு வாரத்தில் பார்த்தா அடுத்த கட்டி அவுக்கும் போது கொஞ்சம் காலெல்லாம் எலும்பெல்லாம் உள்ளெல்லாம் நல்லா சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் அந்த கெட்டெல்லாம் ஊற்றி விட்டு மீனை போடும்போது அந்த 3 குஞ்சையும் இப்போ எங்கே போகிறாலும் பின்னால் போகிறோம், சைக்கிளில் போகிறாலும் பின்னால் போகிறோம், எங்கே போகிறாலும் பின்னால் போகிறோம். நான் எங்கெல்லாம் மீன் பிடிப்பேனோ எந்த கிணத்துல மீன் பிடிப்பேன் அந்த கிணத்துலாம் போய் பார்க்கும். அப்போ அதுக்கு தெரியும் இந்த கிணத்துல மாலை இருப்பார் மீன் பிடிக்க போகிறோம், அதுக்கு தெரிஞ்சு அங்கே வந்துடுது. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங். எல்லோரும் சைக்கிளில் போவாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா சொல்லுவார், ஏடா எல்லா பிள்ளையும் சைக்கிளில் போவாடா, நீ வந்துட்டு ஏன்டா நடந்து போகிற அப்படின்னு கேட்போம். நான் சொன்னேன், எப்போ நடந்து போனால் அண்ணே பாடத்தை படிச்சிக்கலாம்ப்பா, இந்த சைக்கிளில் போனால் பாடத்தை படிக்க அவங்களோட ஜாலியாக விளையாடுவோம், சைக்கிளில் போகும்போது பாடத்தை படிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார். இதே என் பிள்ளை எப்படி படிக்காமத்தியா, அறிவான பையன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் படிப்பேன், நல்லா படிப்பேன். நான் என்ன செய்வேன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது 4:30க்கு விட்டு வந்தோடனே காட்டில் தூண்டிலும் ஒரு பைய வச்சுருப்பேன். புழு எடுத்து மண்புழு எடுத்து தூண்டில் கொருவி ஒரு கிணறுல வரும்போது கொஞ்சம் மீனை ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மீனை பிடிச்சிட்டு வந்துடுவேன். 1/2 கிலோ கிடைக்கும், 1 கிலோ பட்டுன்னு கிடைக்கும்.
ஒரு கிலோ மீன் வந்து ஊருக்கு வடக்க ஒரு மரத்தை தொங்க விட்டுருவேன். வீட்டுக்கு வந்து அப்பா என்னாச்சும் அடிச்சு போடுவாங்கன்னு பயந்து அங்கே மீனை தொங்கிட்டு வீட்டில் வந்தோடனே ஆஃப் பேண்ட்டை கழட்டி போட உடனே எங்கள் அப்பா துண்டை எடுத்து தான் உடுத்தணும். துண்டை எடுத்து சட்டையும் போட மாட்டேன். துண்டை உடுத்திட்டு அந்த மீனை எடுத்துக்கிட்டு அந்த குஞ்சு நிற்க இடத்த பார்த்து குஞ்சினை பார்த்தோன்னா ஓடி வரும். அதுக்கு மீனை போட்டு என் பின்னால் கூட்டி அலைவேன். அப்படியே கூட்டிகிட்டு அலைஞ்சு பார்க்கும்போது பறவை மேலே ஒரு நாட்டம், ஒரு அன்பு, ஒரு பாசம். இது நாடு கடந்து கடல் கடந்து வர்ற பறவைக்கு நம்ம இதுதான் இந்த ஒரு செய்யலைன்னா என்ன செய்ய போகிறோம்? உலகத்தில் பிறந்தா இறந்த பிறகும் பேர் சொல்லணும். அவன் செத்து போட மாதிரிப்பா இருக்குப்பா, இன்னும் இருக்க மாதிரிலாப்பா இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கிது. இறந்தாலும் இருந்தவன் போல் செய்யணுங்கிறது தான் என் கணிப்பில் தான் அந்த பறவைகள் பின்னால் போய் அலைஞ்சு தெரிஞ்சு பறவைகளை கண்டுபிடிச்சி பல சாதனை வீரர்களும் சாதனை படைச்சி இது வரைக்கும் வரேன். பறவைகளை பாதுகாப்போம், பல்லுயிரினை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பறவை மனிதன் பால் பாண்டியன்.